நானே தேடி போய் கண்டுபிடித்து கடித்து ரத்தம் குடித்த ராசாத்தி எனும் இளம் பெண்ணை மறுபடியும் ரத்தம் குடிக்க வரவழைத்துள்ளேன். அவள் வந்து கொண்டிருக்கிறாள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அவள் ரத்தத்தை புசித்துக் கொள்ளலாம். வாராசாத்தி வா. உறிஞ்ச உறிஞ்ச ஊறிக்கொண்டே இருக்கும் ரத்த அமுத சுரபியே வா, வந்து என் பசியை போக்கு. இரத்த காட்டேரிகளின் முதல் பலியே, பூ உலகின் முதல் வித்தே வா, வந்து என் பசியை போக்கு. இனிமையான விருந்து படைத்த இளரத்தமே, நீ உன்னை போன்ற கன்னிப் பெண்களையும் வாலிபர்களையும் வசியம் செய்து இங்கே அழைத்து வா. பூ உலகில் முதல் இரத்த காட்டேரியாக மாறப்போகும் உனக்கு பதவியும் பரிசும் தருகிறேன். துர்முகி, அகோரா, இருவரும் இவளுடைய ரத்தத்தை குடித்துவிட்டு திருப்பி அனுப்பிவிடுங்கள். நான் வருகிறேன். நான் தான் முதலில் ரத்தத்தை குடிப்பேன். எனக்கு பிறகுதான் நீ மீதி ரத்தத்தை குடிக்க வேண்டும். உன் எச்சலுக்கு நான் காத்திருக்க மாட்டேன். நீயே முழு ரத்தத்தையும் குடித்துக்கொள். குடித்துக் கொள்கிறேன். போ போ. அடேங்க அப்பா, உன்னை புறப்பட வச்சு வெளியில கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ணுவியோ தெரியல. நீ அலங்காரம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 மணி நேரமாகுது ஆகுது. குலத்துக்கேத்த குணம் தானே இருக்கும், முகத்துக்கேத்த அழகு தானே இருக்கும். என்னடி பாக்குற? பொண்ணுக்கு புற அழகை விட மன அழகுதான் முக்கியம். சரி சரி, கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு வழியில அர்ச்சனை பண்ணி ஏன் மானத்தை வாங்குற? உதயகால பூஜைக்கு போலான்னு புறப்பட்டுட்டு உச்சிக்கால பூஜைக்கு போய் சேர்ந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். எந்த நேரம் போனாலும் உனக்குன்னு இருக்கிற வருத்தத்தான் சாமி உனக்கு கொடுக்கும். அம்மா, நல்லா வாயடிக்க கத்து வச்சிருக்கிற. கத்து கொடுத்ததே நீதானே. வரப்போறவன் பாடு திண்டாட்டம் தான். போ. என்னடி இங்கேயும் பூனை சத்தம் கேக்குது? இந்த பக்கம் தாண்டி எங்கேயோ கேக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த பக்கம் தாண்டி கேக்குது. முதல்ல இந்த செல்போனை திருப்பி கொடுத்துடணும், அப்பதான் நிம்மதி. இரு, இப்ப கூட கேட்டுச்சு. அம்மா விளையாடுறியா? எனக்கு கேட்காம உனக்கு மட்டும் எப்படி கேக்குது? என்னது, உனக்கு கேட்கலையா? இப்ப கூட கத்துச்சேடி, கேட்கலையா? எனக்கு கேட்கலமா. இதோ இப்ப கூட கேட்டுச்சு பாரு. எங்கம்மா கத்துது? உனக்கு என்ன பைத்தியமா? பேசாம வாமா போலாம். இல்ல மைதிலி, இப்ப கூட கத்துச்சு. அம்மா, உனக்கும் பூனைக்கும் பூர்வ ஜென்மத்துல ஏதோ பகை இருந்திருக்கு. அதான் பூனையை கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விழற. அது கத்தாதப்ப கூட கத்திச்சின்னு வளர்ற. ஏய், அந்த பக்கம் தாண்டி கத்துது. ஏய், நீ கையில வச்சிருக்க உன் கூடையில இருந்தா சத்தம் வருது. ஓஹோ, பூனையை கூடைக்குள்ள வச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? இல்லடி, ஐயோ எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. சரி சரி வாமா, கோயில் மூடிட்டு போறாங்க, வா. டேய் பட, இவன் வேற ஒரு. அடிங்கொப்பம் அவனை, நீதான் அப்படி கத்திட்டு இருந்தியா? இவ்வளவு நேரம் எங்க இருந்து பூனை சத்தம் வருதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன்.
பூனை மாதிரி கத்தி நீ ஏமாத்துவா பாக்குற உன்ன என்ன பண்ற? அம்மா அம்மா ஏம்மா ஏன் கூட சண்டை போடுறது பத்தாதுன்னு சொல்லிட்டு ரோட்ல போற வரவங்க கூட எல்லாம் சண்டை போடுறியா? பேசாம இருமா. பின்ன என்னடி, அந்த பையனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பூனை மாதிரி கத்தி இவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திருப்பான். அம்மா கோவப்படாத, வாமா கோயிலுக்கு போலாம் வா. டேய் என்னப்பா? காலேஜுக்கு கிளம்பிட்ட? ஆமாப்பா நான் வரேன்ப்பா. டேய் இருடா, பைக்குக்கு பெட்ரோல் போட பணம் கட்டியாமே அம்மாட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்க. தேங்க்ஸ்ப்பா. ம். அம்மா அம்மா இதோ வந்துட்டேப்பா. சீக்கிரம் வாங்க. இவனுக்கு பணம் கொடுத்தால அதை கொடுத்துரு. ம். இந்தப்பா. தேங்க்ஸ்மா. வரேன்பா வரேன்பா. டேய் என்ன பைக்கில் தான் சக்கரம் இருக்குல்ல, அப்புறம் நீ வேற ஏன் காலில் சக்கரத்தை கட்டிட்டு அலையிற? என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. போற வழியில இந்த தண்ணி எல்லாம் தடம் பார்ப்பான்ல தாசு, அவனை வர சொல்லிட்டு போ. எதுக்கு? புது கிணறு தோண்ட போறீங்களா? ஆமாடா. எதுக்குப்பா புது கிணறு? நம்மளுடைய எல்லா கிணத்துல தான் போதுமான தண்ணி இருக்குது. நம்ம கிணத்துல தண்ணி இருக்கு, ஊர்ல இருக்கிற பாதி பேர் கிணத்துல தண்ணி இல்லையே. அதனால ஊர்ல உள்ள ஜனங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி ஊர் பொது இடத்துல ஒரு கிணறு எடுக்க போறோம். அந்த கிணத்துல யாராருக்கெல்லாம் தண்ணி வேணுமோ முறை வச்சு தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிற தண்ணிக்கு ஆகிற கரண்ட் பில்லை அவங்கவுங்க பிரித்து கட்டிக்கணும். இப்படி விவசாயம் பண்றதா ஊர்ல பேசி முடிவு பண்ணியிருக்கோம். ஊர் பொது பிரச்சனைனா அது உங்க அப்பா தலையில தானே விடியும். போய் தாச பார்த்து சொல்லிட்டு போ. என் தலையில தான் விடியும்னா, தலைவருங்கிற முறையில் இதெல்லாம் நான் தான் செஞ்சாகணும். தலைவர் பதவியை வாங்கிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? உனக்கு தலைவர் சம்சாரம்னு பேர் வேற, ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தா அப்படி தெரியல. டேய் போடா, போகும்போது தாசை வர சொல்லிட்டு போ. சரிப்பா வரேன்பா. ஆ, ஆ. வரேம்மா. சரி, நீ போய் டிஃபன் எடுத்து வை. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லையா, இப்பதான் வந்தேன். சரி வா. ஆ. அப்புறம் எப்படி இருக்க? ஏதோ இருக்கானுங்க. வருமானம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜலஜோசியம் நல்லா போயிட்டு இருக்கா? சுற்று வட்டாரத்தில் நல்ல பேர் இருக்கிறதுனால 4 பேர் நம்பி வராங்கய்யா. சொன்ன இடத்துல கிணறு வெட்டுறாங்க. பூமி மேலே கைவிடாம தண்ணியை கண்ணில் காட்டுறான். அப்படியே 500 1000ன்னு வண்டி ஓடுதுங்க. வண்டி வேற வாங்கிட்டியா? இல்லைங்க, உழப்ப சொன்னேன். ஏயா ஆ? வயிற்றுக்கும் வாய்க்கு மட்டும் பார்த்தா போதுமா? 4 பேர் போல நீ வசதியாக வாழ வேணாமா? நாம ஏனுங்க எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடணும்? எட்டும். நீ சம்மதிச்சா கண்டிப்பா எட்டும். ஆமாம், உன்னை பணக்காரனாக்கத்தான் தனியாக வர சொன்னேன். ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலீங்களே. விளக்கமா சொல்றேன், விவரமா கேட்டுக்க. ஊருக்குள்ள மானாவாரியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தண்ணி விற்கலான்னு சொல்லி நான் 4 கிணறு வெட்டி வச்சிருக்கேன். உனக்கே தெரியும்ல. ஆமாங்கய்யா. இந்த மானாவாரி நிலங்களை வச்சிருக்கணும்லாம் உலகநாதன் ஒன்று திரட்டி வீட்டுக்கு 10 ரூபா வசூலிச்சு பொதுவில் கிணறு வெட்டி பாசனம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக கருவேலங்காட்டை தேர்ந்தெடுத்து அங்கே கிணறு வெட்ட ஒன்றை கூப்பிட்டு ஜலஜோசியம் பார்க்க போகிறாங்க. ஐயா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குதா? அவனுங்க ஒன்று கூப்பிட்டு நீரோட்டம் பார்க்க சொல்லுவானுங்க. நீ நீரோட்டம் பார்க்குறப்ப இந்த ஏரியாவிலேயே தண்ணி இல்லைன்னு பொய்ய சொல்கிற. ஐயா. ஆமாய்யா, நீ சொல்கிற வார்த்தையை நம்பி அவனுங்க வேற யாருக்கிட்டையும் நீரோட்டம் பார்க்க மாட்டானுங்க. பிளானையே கைவிட்டுட்டு வழக்கமாக என்கிட்டயே காசு கொடுத்து தண்ணியை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. நீ இதை ஒன்றும் சும்மா செய்ய வேணாம். இதா இதை அட்வான்ஸாக வச்சுக்க. நான் சொன்னபடி நடந்துச்சுன்னா உனக்கு 2 ஏக்கர் நஞ்சலி தரேன். என்ன ஐயா, நான் எப்படி இதை செய்யறதுன்னு யோசிக்கிற? செய், உன் குடும்பம் நல்லா இருக்கும். என்ன யோசிக்கிற? செய். இல்ல இல்ல, நீ செய்யற. வாங்க. என்ன கௌரி, வீடு பூட்டி கிடக்கு? டேய், இந்த ஆளை நீ நம்பவே நம்பாத. வீடு திறந்து இருக்குன்னா அவர் வெளியே இருக்காருன்னு அர்த்தம், வீடு பூட்டி இருக்குன்னா அவர் உள்ள இருக்காருன்னு அர்த்தம்.
இப்போ வீடு பூட்டி இருக்கு. அப்ப பூசாரி உள்ளதான் இருக்காருன்னு சொல்றியா? ஆமா, தலைவர் உள்ளதா இருப்பாரு. நம்ம போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், வீடு பூட்டி இருக்குல்ல, நம்ம எப்படி உள்ள போக முடியும்? கௌரி, நான் எத்தனை வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னோட வார்த்தை கிட்ட நான் சொல்ல மாட்டேனா? வா, நான் காட்டுறேன். ஃபாலோ மீ. எப்படி நான் சொன்ன சரியா போச்சா? பாருங்க, நல்லா பணத்தை பாருங்க. பாக்கியம், நீ இறந்து போயிட்டேங்கிறதையே என்னால ஏத்துக்க முடியலம்மா. அதனால தான் ஊருக்காக உன்னை நான் புதைச்சிட்டு எனக்காக யாருக்குமே தெரியாம உன்னை தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து இங்க வச்சு உன்னோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. பாக்கியம், முதல்ல கயல்விழி நம்மளை தவிக்க விட்டுட்டு போனா உனக்கு நானும் எனக்கு நீயும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீயும் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. இனிமே நான் யாருக்கிட்ட போய் ஆறுதல் தேடுவேன்? கௌரி, இப்ப நம்ம என்ன பண்றது? நீ அவர் கூட போய் சேர்ந்து போய் அழு. சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காதடா. கௌரி, ஒரு ஐடியா. நம்ம 4 பேர்ல 2 பேர் இங்க இருந்துகிட்டு 2 பேர் போய் சங்கரம் பிள்ளையை கூட்டு வந்துடலாமா? தேவையில்லை, நம்ம 4 பேருமே அங்க ஆதாரத்தோட போலாம். ஆதாரத்தோட வா. ஆமா, நீ ஆதாரத்துக்கு எங்க போவ? இப்போ நம்ம இதுல போட்டோ எடுத்து சங்கரம் பிள்ளை கிட்ட காட்டிட்டு இங்க நாம ஒரு கூட்டிட்டு வரோம். சூப்பர் ஐடியாடா பாலு. சரி, சீக்கிரமா எடு. எடுக்கிறேன். டேய், சீக்கிரம் எடுறா அண்ணா. லூசு, இதுல என்ன சீக்கிரமா எடுத்துட்டு இது என்ன தீபாவளிக்கு ரிலீஸா பண்ண போற? சும்மா இருதி மொட்டை. இப்ப பாரு. கரெக்டா எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம நேரத்தை வீணாக்காம சீக்கிரமாவே ஃபினிஷ் பண்ணுவோம். யாருது? யாருது? நீங்களா? ஆமா, நாங்களே தான். ஏன் உங்களோட ரகசியத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிப்போன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க எதுக்காக இங்க வந்தோமோ, என்னென்ன எங்களுக்கு தேவையோ எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏய், என்னடா சொல்ற? செத்து போனவங்க போய் பாக்கியத்தோட நீங்க இருக்கும் போது நாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டோம். போட்டோ? போட்டோ எடுத்தீங்களா? எதுக்காக எடுத்தீங்க? ஃப்ரேம் போட்டு வீட்ல மாட்டேன். என்ன கேள்வி கேக்குறியா பூசாரி? நாங்க பார்த்தத இந்த ஊர் நம்ப வேண்டாமா? அதுக்கு தான் இந்த போட்டோ. என்ன அமைதியா இருக்கீங்க? நாங்க அந்த பணத்தை தேடி வந்தப்போ பணம் இங்கதான் இருக்கு, உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்காங்கன்னு சொல்லி சவால் விட்டீங்க. இப்ப என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன பண்ண போறீங்க? இவர் இப்ப என்ன பண்ண போறாரு? அடுத்த கட்ட நடவடிக்கையா நாம தான் இந்த விஷயத்தை போய் சங்கர பிள்ளை கிட்ட சொல்லணும். நாம எடுத்த போட்டோவை காமிக்கணும். பூசாரி, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா மர்மங்களுக்கும் நீங்க தான் காரணம்னு இந்த ஊருக்கு நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். நாங்க வரோம், வாங்க போலாம். பூசாரி, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா மர்மங்களுக்கும் நீங்க தான் காரணம்னு இந்த ஊருக்கு நாங்க நிரூபிச்சு காட்டுவோம்.
தொடர்ந்து நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம்.